விக்ரம் சொன்னது போல் இன்றைக்கி அவருடைய எபிசோடு தான், அவர் அரோரா எபிசோடு தான். ஆனால் அதில் அவங்களுக்கு வெற்றியாக என்னன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் தே ஆர் என்டர்டைனிங் இல்லையா, அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் இல்லையா. இப்போ மற்ற டீம், அது சில பேருக்கு நிறைய பேருக்கு புரியாதே இருக்கிறீங்க. மற்ற டீம் இப்போ அடுத்த டீம் வந்து இதை விட கம்மி செகண்டில் ஜெயிக்கிறாங்க, அதே அளவு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. சரி, இன்னைய நாள் தொடங்கும் பொழுதே ஒரு கூத்தோட தாங்க தொடங்குது. அதாவது என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சபரியும் அரோராவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி கேமரா முன்னாடி பேசி அந்த ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, விளாக் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ மீண்டும் துஷாரா, ஐயோ சபரி நீ போய் சொல்கிற சபரி, 2 முறை மைக் ஆகிட்டதுனாலலாம் அவர் தூக்கல, அதுக்கு நடுவில் அவ்வளோ பல விஷயங்கள் நடந்தது, நீங்கள் வெளில வந்து அதை பார்த்துங்க. பட் என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க ஏதோ கத்தி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மணி வந்து 12:30 அந்த பிக் பாஸ் டைமிங்கில் நம்ம காட்டுறாங்க. அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சேச்சி கோவப்பட்டுக்கிட்டு கடன்னு வெளில போய் படுக்க தொடங்கின உடனே எல்லாருக்குமே ஒரே ஷாக். ஐயோ, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ சாண்ட்ரா வந்து அங்கே ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி, மற்றவங்களாம் ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்த்தோம். விக்ரம் காலையில் நல்லா எழுந்து வந்த உடனே, ஆனால் திவ்யா அப்போயே சொல்கிறாங்க, ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதை நம்ம பதிவு பண்ணணும். விக்ரம் கேட்குற, என்ன நடந்தது காலையிலேயே ஒரே பரபரப்பாக இருக்க வீடு? அவங்க சாண்ட்ரா அங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் அவங்க தூங்கினாங்களா? ஒரே சத்தம் போட்டிருக்காங்க போல இருக்குது, அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இது கனி சரியான பாயிண்ட் சொல்கிறாங்க. இது 24/7 பார்க்குறாங்கப்பா. இப்போ நான் எனக்கு போர் அடிக்குது, நான் பிக் பாஸ் 11 மணிக்கு பார்ப்பேன். அப்போ எல்லாம் தூங்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? இதெல்லாம் என்ன, இது என்ன ஸ்கூல்லையா இருக்கிறோம்? இத்தனை மணிக்கு தூங்கணும், அத்தனை மணிக்கு தூங்கணும், அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ன உடனே. இருந்தாலும் சபரிக்கு வந்து உள்ளம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன அந்த பொண்ணு போய் வெளில படுத்துச்சுன்னு வந்து அவர் கேட்குறாரு, சாண்ட்ரா நான் வந்து உன் மேலே இன்டென்ஷனாலாம் நான் ஒன்றும், நாங்கள் சும்மா பேசி விளையாடிட்டு இருந்தோம், உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கும் போதே நாங்கள் போய் படுத்துட்டோம். அதுக்கப்புறமும் வந்து சாரின்னு சொன்னோம். அப்போ நீ எங்களை சுற்றி விட்ற, நாங்கள் என்ன பண்ணுறது? உள்ளவா என்னடா ஒரு தனியாக உட்கார கூட இந்த உலகத்தில் எனக்கு இது இல்லையா அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏதோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் சபரியோடைய ரியாக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஹைலைட்டே என்னென்னா, வினோத் வந்து அதுக்குள்ளே ட்ராப்புக்குள்ளே விழுந்தது தான். வினோத் இப்போ தலை இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்போம், சாண்ட்ராவுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்போம். என்ன அவங்களுக்கு பிரச்சனை? திவ்யா கூட பிரச்சனை. சரி, திவ்யாவுக்கு கூட பிரச்சனை, அடுத்தது கனி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை தீர்த்து வைப்போம், வாங்க கனி அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ன உடனே, என்ன வினோத் எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ வந்து உங்களுக்கு யார் மேலே பிரச்சனை? இப்போ என்ன நான் சொல்லணும்? இல்லை, யார் மேலே பிரச்சனை? இந்த கனி வந்து அன்றைக்கி வந்து அந்த கப்பு கழுவ சொன்னாங்க, அதான பிரச்சனை? இல்லை, வேறு நீங்கள் அன்றைக்கி ரொம்ப ஒரே டோனில் பேசுனீங்க, அதுதான் பிரச்சனை. என்னது இப்போ கனி பிரச்சனை இல்லையா? நான் தான் பிரச்சனை, நான் தான் இப்போ குற்றவாளி கூண்டில் நின்றுட்டு இருக்கேனா? நீங்கள் தான் குற்றவாளி கூண்டில் நிற்கிறீங்க. நான் என்ன ஒன்றும் பெருசாக சொல்லலையே சாண்ட்ரா, இப்போ நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த டோன்லேயே அன்றைக்கி பேசுனீங்க, போ அங்கே போய் நின்று அதை கழுவிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மனது உடஞ்சிருச்சு. வினோத், அமித், இப்போ யார் மேலேயா பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு அந்த அம்மா? கனி மேலே இல்லையா? கனி மேலே இல்லையா? அவங்க வந்து நேராகவே பார்த்து பேசலையா, 2 பேரையும் பார்த்து பேசுனாங்களாம். சரி, நீ தான் கொஞ்சம் டோன் உயர்த்தி பேசுனியா? என்னது நான் டோன் உயர்த்தி பேசுனேண்ணா? என்னையா நடக்குதுங்க? நான் பாட்டுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வந்தா என்ன குற்றவாண்டி கூண்டில் ஏற்றுதுறாங்க இந்த அம்மா, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூமில் போய் இது கிச்சன் ஏரியாவில் போய், எஃப்ஜே என்னடா இங்கே நடக்குது, நான் போய் அதை சால்வ் பண்ணி விடலான்னு பார்த்தா அந்த அம்மா என்ன குற்றவாளின்னு சொல்லுது. உன்னை கமுருதின அதே தான். நேற்று நைட்டு நாங்கள் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். உனக்கு தேவையானது என்ன? சொல்யூஷனா, இல்லை இதில் ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறியா, கேம் ஆடுறியான்னா? என்ன கேமா அப்படி இப்படின்னு என்னையே சுற்றி விடுதே. அது எல்லாரையும் சுற்றி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் எல்லாத்துலேயும் போய் ட்ராப்பில் விடுவீங்க. ஒன்றே எஃப்ஜே, அவங்க கேம் ஆடுறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? எதுக்கு நொய் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க? அதை அப்படியே விடுங்க அப்படின்னு ஒன்று பாரு. நான் அப்போவே சொன்னேன், நான் நைட்டே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இவனுங்க தான் தேவையில்லாத அந்த அமித்தை பாரு, காலையிலேருந்து இது 3 மணி ஆகுது உட்காந்து நியாயம் கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நாம் என்ன சொன்னோமோ அதை அப்படியே மனப்பாடமாக சொல்லுது. அதை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது சொல்லும்போது நம்மளை குற்றவாளி ஆக்குது. ஐயோயோ, இது சரிப்பட்டு வராதரா சாமி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சில்லாக சிறிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இது சேச்சியோடைய கேமுங்க. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒரு மைண்டு கேம். எப்படின்னா, அவங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க, நம்மளை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி நாம் ஏதோ தப்பு செஞ்சோமோ அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கானா வினோத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்றுனாங்க பார்த்துங்க சேச்சி. இதெல்லாம்
எதிர்பாராத திருப்பங்கள். மனுஷன் மிரண்டுட்டாரு. ஐய்யய்யோ! நம்ம இந்த பிரச்சனைய தீர்க்க தானே வந்தோம். இது என்ன நம்மள குற்றவாளியாக்குது அப்படிங்கிற மாரி அவருக்கு நம்ம இந்த பிரச்சனைக்கே வேணாம். நீங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்க கேட்டுத்தானே ஆகணும். நாளைக்கு சேதுபதி வந்து கேட்பாரு. ஆமா, ஒரு வீட்ல ஒரு பொண்ணு மட்டும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்குன்னு என்ன ஏதாவது கேட்டுற போறார்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருந்த காட்சிகள்லாம் எனக்கு கண் முன்னாடி போயிட்டு இருக்குது. இதுதான் இதனுடைய கன்க்ளூஷன். இப்போ சேச்சி அதுக்கப்புறம் எல்லாரையும் அனுப்பி விட்டு அமித்த கூப்பிட்டு, என்ன அமித், நான் இந்த வீட்ல எதுவுமே பேசக்கூட கூடாதா? கருத்து கூட சொல்லக்கூடாதா? ஏதாவது கருத்து சொன்னா என்கிட்டயே திருப்பி பேசுறாங்க. எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு இந்த பிக் பாஸ் வீடே பிடிக்கல. என்ன வெளியில அனுப்புங்க. என்னமோ அமித் பிக் பாஸ் மாதிரி. அவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு தெரியலையே. ஓ, அவர் பிக் பாஸா இருந்திருக்காருல்ல, அதனால சொல்லியிருக்காங்க போல இருக்கு. விடு சாண்ட்ரா, ஏன் சாண்ட்ரா அழுகுறன்னு அவரும் காலையிலேருந்து 3 மணி வரையும் கூட உட்காந்து அவர் நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிக்கிட்டார். வேற என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுதுப்பா. யாருக்கு வந்து எது கேட்டாலும் சபரி வந்து மன்னிப்பு தானே கேட்டாப்புல. சரி சபரி, இதுக்கப்புறம் செய்யாதீங்க, எனக்கு கொஞ்சம் தூக்கம் கேடுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீ வேணுங்கன்னு தான் செஞ்ச, இன்டென்ஷனோட தான் செஞ்ச, கத்தியால் குத்தி விட்டு அதுக்கப்புறம் ரத்தம் வந்தால் மன்னிப்பு கேட்டியான்னு மிரண்டு செதறி ஓட்டானுங்க எல்லாம். அதுக்கப்புறம் டாஸ்க்குங்க, சிங்கிச்சா சிங்கி சிங்கி. இதுக்கப்புறம் ஆரிய மாலை கிடையாது, சிங்கிச்சா சிங்கி சிங்கிச்சா. நான் லைவில் பார்த்து ஐயோ பார்க்குறேன் முடியல. அதாவது எஃப்ஜே பாடகர் தானே, அந்த பொண்ணு எல்லா பாட்டும் பாடுமா. யார்? சுபிக்ஷா. கண்டுபிடிக்கிறதுக்கு தகுதி இருக்கிற சபரியை உட்கார வச்சுட்டு, சபரி ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சாருங்க சிங்கிச்சாவை. அதையும் கண்டுபிடிச்சாரு, அவள் வருவாளையும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை விட்டு எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் பண்ண கூத்து இருக்க. ஐயோயோ, அவள் வருவாளை குழந்தை கூட கண்டுபிடிச்சிருக்குங்க. அந்த ஸ்டெப்பு பார்த்ததே இல்லையா என்னன்னு தெரியல. சிங்கிச்சா கமல் ஸ்டெப்பு போட்டு காட்டுறாங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்பு போட்டால் கலக்கவே கரெக்டு தான். கலக்கவே கட்டி கலக்கவே தான். எப்படி அது புரியும்? நடுவில் இந்தியன் தாத்தா வேற உள்ள விட்ற. எங்கடா தக் லைஃப்பில் இந்தியன் தாத்தா வந்தாருன்னு நான் வேற பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆனால் பட் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நீங்கள் 24/7 விட எபிசோடில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா 24/7 இந்த சிங்கிச்சான்னு கேட்டு தலையே வெடிச்சிடுச்சு நமக்கு. பட் இதில் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. பட் விக்ரம் கடைசியாக சொன்னது போல் அரோரா அண்ட் விக்ரம் ஷோ தாங்க இது. நான் இப்பவும் சொல்கிறேன், இவங்க டாஸ்கில் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது செகண்டரி. பட் இந்த ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து அற்புதமான விஷயம். அதுலேயும் அரோராவுடைய அந்த மூமெண்ட்டில் ஒரு கட்டத்தில் படுத்தே விட்டேனையா, இப்போயாவது கண்டுபிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்த நிகழ்ச்சியெலாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு நிகழ்வில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் எஃப்ஜேவையும் சுபிக்ஷாவையும் போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்ட்ராக்ட் பண்ணலாம், டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அது வந்து வந்து கேமருங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படின்னா, யாரை நூல் இழுத்தா அது அங்கே ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை அவங்க ட்ரிகர் பண்ணாங்க. அங்கே எதிர்பார்த்தது போலவே ஒரு ஃபைட்டு, பயங்கரமான ஒரு ஃபைட்டு நடந்தது. அதுக்கப்புறம் அம்மினிக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ்னஸ் வந்துடுச்சு போல இருக்குது. ஏன்னா அரோரா 2.5 மணி நேரம் ஆடினதை கமருதீன் பார்த்தாருங்கிறதுனால பொசசிவ்னஸா என்னன்னு தெரியல. ஏன்னா பார்வதிக்கு நல்லா தெரியும், இந்த ஷோ எபிசோடு ஒளிபரப்பாகும்போது கண்டிப்பாக விக்ரம் அண்ட் அரோராவை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அது அவங்களுக்கு பாசிட்டிவாக போகும். டாஸ்க்கு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க முக்கியம் இல்லை நண்பர்களே. பட் அந்த இம்பேக்ட் இப்போ இங்கே உட்காந்து இவங்க கண்டுபிடிச்சதை விட சபரி சும்மா அங்கே உட்காந்துருந்தவரையா பேச போகிறாங்க. இந்த 2 பேர் தானே பேசுவாங்க. அது நல்லா தெரிஞ்சே இந்த அம்மாவுக்கு ஒரு இன்செக்யூர் வந்து கமருதீனை போய், இப்போ நீ இன்னும் அந்த ட்ரையாங்கிளில் இருக்கு, ஏண்டி இந்த கேள்வி ஏன் கேட்குற? அவள் அடிக்கடி ஏன் இங்கே வரா, கக்கூஸ் போகிறதுக்கு வர அடி, அதெல்லாமா நான் கேட்க முடியும்? இந்த வீட்டில் இருக்கிறதே 2 பாத்ரூம். ஐயோ அப்படியா? ஐயோ பாரு. ஆனால் பட் திவ்யாவை வந்து அந்த இது வந்து அமைச்சது, அது வந்து கேம் தாங்க. அது வந்து நிறைய பேர் அந்த தவறான முறையில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நான் அதுக்கான ஒரு விளக்க வீடியோ கூட போட்டிருக்கேன். கேமை சில விஷயங்கள் கேமாக பார்க்கணும், சில விஷயங்கள் வந்து பர்சனலாக எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ நாள் ரிவ்யூ பண்ணுறதுனால எனக்கு அந்த கரெக்டான அந்த கோடுகள் தெரியும். அதை நான் கரெக்டாக பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது என்னப்பா, இன்னொன்று சபரி திடீர்னு அன்பு கேங்கல் அவங்க 10 மணி ஆன உடனே அவங்க பொட்டிக்கையெல்லாம் கட்டிட்டு முன்னாடியே அவங்க இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா நீ திரும்பி இங்கே வந்து படுத்து கேமரா ஃபுல்லாக அங்கேயே வச்சு 4 பேர் வந்து பேசி எதுக்கு ஃபுல் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு கொடுப்பானே, நாம் இங்கே வந்து படுத்துருவோம் அப்படின்னு வந்து படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லைவில் போய் பார்த்தா ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன நண்பர்களே, இந்த எபிசோடு வந்து உண்மையிலே வினோத்தை நினச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாலே நல்ல கேப்டன், நல்லா செயல்படுறாருங்க. சேச்சி உள்ளே புந்து ஒரு ஆட்டையை கிளச்சி விட்டுக்கிட்டு இருக்க அந்த காட்சிகளை பார்த்தோம். சுபிக்ஷா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பை நான் இவ்வளோ டிலே பண்ணிட்டேனே, ஐயோ எனக்கு ரீகேம் கொடுங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். பாவம் அந்த பொண்ணு அவங்க அப்பா 24 மணி நேரம் அங்கே தங்கணும்னு ஆசைப்படுது. எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்கப்பா,
இங்கே இந்த டீம் ஜெயிச்சதுன்னா பார்வதி இருக்கிற டீமில் ஜெயிச்சா கனியோடைய ஃபேமிலி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த டீம் ஜெயிச்சாதாங்க பெரிய கத்தி குத்து கலவரமே நடக்கும் போல இருக்கு. இது சாண்ட்ரா திவ்யா விட்டு கொடுத்துருவாங்க. சாண்ட்ரா இவர் அமித் ஆசைப்படுறாரு, கானா வினோத் ஆசைப்படுறாரு அவங்க ஃபேமிலி 24 மணி நேரம் இருக்கணும்ன்ட்டு. அது ஒரு அடுத்த கண்டென்ட் தான் போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் காய் நகர்த்துவார். இப்போ இந்த அணியில் வந்து பார்வதி அணியில் பார்வதி கமருதீன் ஆட போகிறாங்க நாளைக்கு. ஓகே, அவங்க லைம் லைட்டை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இங்கே வந்து கனி அண்டு ஆதிரி அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த டீமில் வந்து அமித் சாண்ட்ராவும் திவ்யாவும் உள்ளே போய் ஆட போகிறாங்களாம். 2 பேருடைய கோஆர்டினேஷனு பேசப்படும். அதுக்கடுத்து இங்கே வந்து கானா வினோத் அமித் எல்லாமே அந்த பாட்டெல்லாம் தெரியும், அவங்களும் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போட்டு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் நான் அரோரா விக்ரமெல்லாம் விமர்சிச்சிருந்தா கூட இன்றைக்கி அவங்களுடைய எனர்ஜியை நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். இந்தமாதிரி நல்ல கேம் ஆடினா குட் ஆர் குட் எழுது அவங்களை பாராட்ட தான்ப்பா செய்யும்.